First found footage horror film in Tamil cinema. Murmur in cinemas from March 7th. வணக்கம். இந்த வாரமும் சில தமிழ் படங்கள், கூடவே மலையாளம், தெலுங்குலேருந்து தமிழ் டப்பிங், ஹிந்தி, இங்கிலீஷில் கூட ஒரு படம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் முதல்ல ப்ரீமியர் ஷோவாக நீக் என்கிற நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க. இது ஏற்கனவே தனுஷ் எழுதி ஹீரோவாக நடித்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ண இருந்ததாகவும், அப்போ சரியான காஸ்டிங்க்கு நடிகர்கள் கிடைக்காததுனால அதை ட்ராப் பண்ணிவிட்டு VIP 2 எடுத்ததாகவும் நெட்டில் ஒரு செய்தி உலவிட்டு இருக்கு. அதை என்னால் கிராஸ் செக் பண்ண முடியல. அந்த கதையை திரும்ப கையில் எடுத்துருக்கிற தனுஷ் சொந்த பேனரில் தன் சிஸ்டருடைய பையனை ஹீரோவாக வச்சு படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரில் ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படிங்கிறது புரிஞ்சது. ஆல்ரெடி கோல்டன் ஸ்பேரோ பாட்டு பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ ஒரு ராம் காமுக்கு இதை விட நல்ல ஓப்பனிங் இருக்க முடியுமா என்ன சொல்லுங்கள். அந்த நம்பிக்கையோடு பார்த்த இந்த நீக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஹீரோ பவிஷ் ஷெஃபாக இருக்கார். அவருக்கு ஒரு லவ் பிரேக்கப் ஆகிருக்குங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. மூவ் ஆன் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி அவருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அவருடைய அப்பா அம்மா. அந்த பொண்ணு தான் பிரியா பிரகாஷ் வாரியர். பவிஷோடைய ஸ்கூல் மேட் வேறு. ஐயோ, நாங்கள் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க, முதல்ல எங்களுக்குள்ள ஒத்து வருதான், நாங்கள் பேசி பார்க்குறோம் ஒரு வாரம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பிரேக்கப் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. பவிஷ் தன்னுடைய பிரேக்கப் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் அனிகாவை லவ் பண்ணது எப்படி, பிரேக்கப் ஆனது எப்படி, ஏன் பிரேக்கப் ஆச்சு, இதையெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டு இதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, பிரிஞ்ச ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை நிச்சயம் பண்ண பொண்ணு கூடயே கல்யாணம் ஆச்சா, இதெல்லாம் தான் இந்த நீக். லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். ஹீரோவா பவிஷ், ஹீரோயினா அனிகான்னு ரெண்டு பேருமே ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸஸே கொடுத்துருக்காங்க. லிப் சிங்க், எமோஷன் சிங்க், ரியாக்ஷன் சிங்க்னு எல்லா விதமான சிங்க்குமே ரெண்டு பேருக்கும் சிக்கலாகவே இருக்குது. வெரி சாரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஃப்ரெண்டாக வர மேத்யூ தாமஸ் நடிப்பில் இப்போ தான் 3 நாள் முன்னாடி புரோமேன்ஸ்ன்ற மலையாள படம் பார்த்தேன்னா, ஸோ அவருடைய சொந்த குரல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வேறு எனக்கு நல்ல மைண்டில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் டோட்டலாக அவருக்கு செட்டே ஆகாத ஒரு டப்பிங் குரல் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்டர்வல் வரைக்கும் மேத்யூமே கூட ஹீரோயினுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. பட் இன்டர்வலுக்கு மேலே கொஞ்சம் செட்டில் ஆகி பல ஃபன்னியான மூமெண்ட்ஸுக்கு காரணமாக இருக்கார். புரோமேன்ஸ் படத்தில் அவர் சுமாராக நடித்து சங்கீத் பிரதாப் அந்த படத்தை காப்பாற்றினார் சொன்னோம் இல்லையா. இந்த படத்தில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சுமாராக நடித்து அவரை இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாற்றிருக்காருன்னு சொல்லலாம். லீட் ஆக்டர்ஸை விட அஞ்சலிங்கிற வெட்டிங் பிளானர் கேரக்டர் நடிச்சிருக்கிற ரம்யா ரங்கநாதன் நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்க கண்ணில் மட்டும்தான் நடிக்கும்போது ஒரு உயிர் இருக்குது. அட்டகாசமான டான்சர் அப்படிங்கிறதுனால அதுக்காகவே கோல்டன் ஸ்பேரோ பாட்டில் ஒரு ஸ்டெப் வேறு போட வச்சுருக்காங்க. செம்மையாக ஆடி இருக்காங்க. பிரியா பிரகாஷ் வாரியர், வெங்கடேஷ் மேனன், ராபியா, சரத்குமார், சரண்யா பொன்மனன், ஆடுகளம் நரேன்னு மற்ற நடிகர்கள் எல்லாருமே ஃபைன். பட் ஹீரோ உட்பட பல நடிகர்கள் நடிக்கும்போது பல இடங்களில் தனுஷே நம்ம கண்ணில் தெரிகிறாரு. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு GV பிரகாஷ், தனுஷ் இப்படி இருக்கணும்னு கேட்டாரா இல்லை தனுஷ் யூனிவர்ஸ் படங்களுடைய தாக்கமான்னு தெரியல. பின்னணி இசையில் அணியோடைய சாயல் ஹெவியாக தெரியுது. பர்டிகுலராக படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில இடங்கள்லாம் BGM கேட்கும்போது 3, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்கள்லாம் மைண்டில் வந்துட்டு போச்சு. பாடல்களை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஸ்பேரோ, AD ரெண்டு பாட்டுமே கேட்க நல்லா இருக்குங்கிறத தாண்டி சிச்சுவேஷன்லையும் கரெக்டாக உட்காந்துருது. பட் இங்கேயும் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். AD பாட்டை முதல்ல என்ன படம்னே தெரியாமல் நான் கேட்டுட்டு அனிருத்தா மியூசிக் நினச்சிட்டேன். செம்ம கலர்ஃபுல்லாக ரிச்சாக ஒரு ஆட் ஃபிலிம், ஒரு ஃபோட்டோ ஷூட் பார்க்குற ஃபீலை கொடுத்துருக்காரு சினிமாட்டோகிராஃபர் லியான் பிரிட்டோ. ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம்ஸ், மேக்கப்னு எல்லாரோட ஒர்க்குமே ஓவராலாக படத்துடைய லுக் அண்ட் ஃபீலை செம்ம ஸ்லீக்காக கொண்டு வந்திருக்கு. விஷுவலி ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு படம். சத்தியம் மெயின் ஸ்க்ரீனில் வேறு இப்போ ப்ரொஜெக்ட் மாற்றிருக்காங்க போல இருக்குது. சவுண்டும் ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டியும் அமக்கலமாக இருந்துச்சு. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, வழக்கமான காதல் கதை தான், ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்கன்ற மாதிரி ட்ரெய்லர்லேயே தனுஷ் இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு, அந்த டோனை செட் பண்ணிட்டார் இல்லையா. படத்தோடைய முதல் பாதி செட் பண்ண அந்த பாருக்கும் கீழே இருக்குது அப்படிங்கிறதா சோகங்கள். முதல் பிரச்சனை காஸ்டிங். லீட் ஆக்டர்ஸோடைய நடிப்பு டோட்டலாக ஒட்டவே இல்லைங்கிறதுனால காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்டாக போலியாகவே தெரியுது. அகைன் புரோமேன்ஸ் ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான், இதுதான் ஜென்சியான்னு தெரியல. ஒருவேளை இதுதான் கரெக்டான ஜென்சியோட போர்ட்ரேயல்லாம் அவங்க ஒருவேளை இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். பட் இதில் கரெக்டே இல்லாத ஒரு ஆடியன்ஸாக எதுவுமே எனக்கு கன்வின்சிங்காக ரிலேட்டபுளாக இல்லை. லீட் பேரோடைய லவ் பிரேக்கப் ரெண்டுமே ரொம்ப ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. ஸோ 0 எமோஷனல் கனெக்ட். என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு 50-50 தான். இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயுமே கூட ஒரு சில காமிக்கலான மொமெண்ட்ஸ், டயலாக்ஸ், ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஹீரோடைய சமையல் கலையை வச்சே ரொமான்டிக் சீன்ஸ் எழுதப்பட்ட விதமும் ரொம்ப நல்லாவே இருந்தது. பிரியா பிரகாஷ் வாரியர் கேரக்டருடைய மெச்சூரிட்டி, அவங்க பேசுகிற வசனங்கள் எல்லாமே டூ குட் டு பி ட்ரூன்னு தோண்டாலுமே கூட சென்சிபிளாக இருந்துச்சு. VIP, 7G ரெயின்போ காலனின்னு செல்வராகவன் தனுஷ் யூனிவர்ஸோடைய மற்ற படங்களுக்கான ரெஃபரன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஏன் வாரிசு யூனிவர்ஸ் ரெஃபரன்ஸ் கூட படத்தில் இருக்குது. ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் லொகேஷனுக்கு செகண்ட் ஹாஃப் ஷிஃப்ட் ஆகும்போது தான் படத்துடைய ஃப்ளோவுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கிடைச்ச மாதிரி தோணுது. எப்படியும் ஆப்வியஸாக இதை நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலுமே கூட இந்த செகண்ட் ஹாஃபில் மேத்யூ தாமஸோடைய கேரக்டருக்குன்னு ஒரு ட்ராக், அதை ஒட்டி அங்கங்கே வர காமெடி,
ரம்யா கேரக்டரோடைய அறிமுகம், அந்த கேரக்டர் மெயின் கதைக்குள்ள வர விதம், மேத்யூ பவிஷ் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி பெட்டராகவே ஒர்க் ஆகுது. அகைன் இங்கேயுமே கூட ரொம்ப அமெச்சூராக இருக்கிற லீட் ஆக்டர்ஸோடைய நடிப்பு, படத்துடைய க்ரூஷியலான எமோஷனல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எந்த விதத்திலையும் நம்மளை டச் பண்ண விடாமல் பார்த்துக்குது. இதில் சில நடிகர்கள் நடித்த விதம், சில டயலாக் எழுதப்பட்டிருந்த விதம், அது சொல்லப்பட்டிருந்த விதம்லாம் பார்க்கும்போது பவர் பாண்டி மாதிரியான ஒரு சென்சிபிளான படத்தை எடுத்த தனுஷா இவ்வளோ அமைச்சராக எடுத்திருக்காருன்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பாத்ரூம் சீனில் ஹீரோயினோட ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கேரக்டரோடைய நடிப்பு, முக்கியமான ஒரு சீனில் சரத்குமார் சொல்கிற ஒரு டயலாக்னு எல்லாமே ரொம்ப அமைச்சராகவே இருந்துச்சு. கடைசி கல்யாண சீன், கிளைமேக்ஸில் இவங்க ட்ரை பண்ண காமெடிலாம் ரொம்ப இழுவையாக போச்சு. அண்ட் படம் முடிக்கப்பட்ட விதத்தில் கண்டிப்பாக வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், சசிகுமாருக்கு ஒரு ஈசன், செல்வராகவனுக்கு ஒரு என்ஜிகே மாதிரி, தனுஷுக்கு ஒரு டீக், டோட்டலாக அவருடைய ஜோன்லேயே இருக்கிற மாதிரி தெரியல. டெக்னிக்கலி குவாலிட்டியாக இருக்குங்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. பட் ரொம்ப சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் ரொம்ப மிட்டான செகண்ட் ஹாஃபையும் கொண்ட ஒரு ரொமான்டிக் காமெடி. இந்த ரொமான்டிக் காமெடியில் ரொமான்ஸை விட காமெடி ஒரு 50-60 மார்க் வாங்குற அளவுக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது இது ராம் COM காம் இல்லை, CALM காம். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. UA 13 ரேட்டிங் சரியே. Telometer, world's first Tamil audio OTT for mindful entertainment. பேச்சு தமிழ்ல உங்க ஃப்ரெண்ட் பேசுற டோன்ல நீங்க வேற எங்கேயுமே கேட்க முடியாத ஒரிஜினல் கான்டென்ட், ஒரிஜினல் பாட்காஸ்ட், ஒரிஜினல் கதைகள், ஒரிஜினல் விளையாட்டுகள். இத தனியாவும் கேட்கலாம், ஃபேமிலியோடவும் விளையாடலாம். சினிமா, கிரிக்கெட், சமையல், ஹிஸ்டரி, இன்வென்ஷன்ஸ், மெடிசின், லான்னு 2000க்கும் மேற்பட்ட பாட்ஸ் ஏற்கனவே இருக்கு. கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது ஜாலியா தெரிஞ்சுக்கலாம். டெலோமீட்டர், செவிக்கு செம்ம மேட்டர்.